أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நான் எம்ஏ ஹாசிக் மின்ஹாஜுல் குர்ஆன் ஹிஃபுஸ் மதரசாவில் வகுப்பு ஒன்றைச் சேர்ந்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செல்வர்களுக்கான முன்மாதிரி என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறப்போகின்றேன். இருள் சூழ்ந்திருந்த உலகை நேர்வழிப்படுத்த அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார். இன்னகல அலாஹுவின் அலியேன் நபியை நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றேன் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறியுள்ளார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸாதிக் உண்மை பேசுபவர், அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று அழைக்கப்பட்டார். சிறியவர்களுக்கு அன்பு காட்டினார், பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தினார், பொறுமையாகவும் மென்மையாகவும் இருந்தார், ஏழைகளுக்கு வாரி வழங்கினார், பாவமான விடயங்களிலிருந்து விலகி இருந்தார். கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டார். ஒருமுறை ஒரு மூத்தாட்டி தன்னுடைய பேரனுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வந்தார். தன்னுடைய பேரன் அதிக அளவான இனிப்பு சாப்பிடுவதாக முறையிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வீட்டுக்கு சென்று சில நாட்கள் கழித்து வர சொன்னார். சில நாட்கள் கழித்து மூத்தாட்டியும் தன்னுடைய பேரனும் நபி அவர்களை காண வந்தார். அப்போது நாயகம் அவர்கள் சிறுவனுக்கு இனிப்பு சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுமாறு அன்பாக அறிவுரை வழங்கினார். அதற்கு அந்த மூத்தாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏன் அன்றே அறிவுரை கூறவில்லை என்று கேட்டார். அதற்கு நாயகம் அவர்கள், நானும் இனிப்பு சாப்பிடும் பழக்கம் கொண்டவர், அதை குறைத்துக் கொள்ளவே சில நாட்கள் கழித்து வர சொன்னேன் என்றார். இவ்வாறான சம்பவங்களில் மேலே சிறுவர்களாகிய நாம் படிப்பினைகளை பெற்று அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாம்.